நிகழ்தகவு. மனைவிக்கு தெரியாமல் வேறொரு பெண்ணுடன் 4 ஆண்டுகளாக வாழ்க்கை. அந்த பெண்ணை திடீரென வீட்டிற்கு அழைத்து வந்து தங்க வைத்த கணவர். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் தினம் தினம் பல கொடுமைகள். தாங்க முடியாமல் மனைவி விஷம் குடித்து தற்கொலை. மனைவியின் தற்கொலைக்கு காரணமான கணவன் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதா? போலீசார் எடுத்த நடவடிக்கை என்ன? தூங்கி எந்திரிச்சு கண்ணை கசக்கிக்கிட்டே வந்த 7 வயது சிறுவன் தன்னோட தாய் அம்மு வீட்டுக்குள்ள வாயில நுரை தள்ளி கிடந்ததை பார்த்து சத்தம் போட்டு அழுதுருக்கான். சிறுவனோட அழுகை சத்தத்தை கேட்டு வீட்டுல இருந்தவங்களோ அக்கம் பக்கத்துல உள்ளவங்களோ பதறி அடிச்சுக்கிட்டு போய் பார்த்திருக்காங்க. அங்க மூச்சு பேச்சு இல்லாம கிடந்த அம்முவை மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. ஆனா போற வழியிலேயே அவங்க பரிதாபமா உயிரிழந்துட்டாங்க. அதுக்கப்புறம் சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் அம்முவோட சொந்தக்காரங்க கிட்டையும் அவங்க கணவர்கிட்டையும் விசாரணை நடத்தினதுல தான் அம்முவுக்கு என்னாச்சுங்கிற விஷயமே தெரிய வந்திருக்கு. திருப்பத்தூர் ஜோலார்பேட்டை பக்கத்துல உள்ள சின்ன கவுண்டனூர் கிராமத்தைச் சேர்ந்த அருள் பாண்டியனுக்கும் அம்முவுக்கும் கடந்த 13 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆயிருக்கு. இவங்களுக்கு 2 மகன்கள் இருக்காங்க. அருள் பாண்டியன் அடிக்கடி யார்கிட்டையோ ரொம்ப நேரம் செல்போன்ல பேசிக்கிட்டு இருந்ததாவும் அதை கவனிச்ச மனைவி அம்முவுக்கு கணவர் மேல சந்தேகம் ஏற்பட்டதாவும் சொல்லப்படுது. தன்னோட கணவர் நம்மளை விட்டுட்டு வேற ஏதோ பொண்ணு கூட தொடர்பு வச்சிருக்கிறதா நினைச்சு கோபத்திலிருந்த மனைவி இது சம்பந்தமா கணவர் அருள் பாண்டியன் கிட்ட கேட்டிருக்காங்க. அப்போ 2 பேருக்கும் இடையில சண்டை வந்திருக்கு. இந்த பிரச்சனையால கொஞ்ச நாளாவே கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி தகராறு ஏற்பட்டிருக்கு. யார்கிட்ட பேசுறீங்க, யார் கூட பழகிட்டு இருக்கீங்கன்னு கேட்டு அம்மு கொந்தளிக்க பதிலுக்கு அருள் பாண்டியனும் கோபமா பேச 2 பேருக்கும் நடுவுல பூகம்பம் வெடிச்சிருக்கு. அருள் பாண்டியனுக்கு தன்னோட உறவுக்கார பெண்ணான முத்துலட்சுமியோட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. ஒரு கட்டத்துல 2 பேரும் நெருங்கி பழக ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படியே அருள் பாண்டியனோ அந்த முத்துலட்சுமியோ நெருங்கி பழகி ஒன்னா ஊர் சுத்திட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம 2 பேரும் 4 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணமும் பண்ணி குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த விஷயம் அம்முவுக்கு தெரிய வரவே தான் கணவர்கிட்ட செல்போன்ல யார்கிட்ட பேசுறன்னு கேட்டு சண்டை போட்டிருக்காங்க. இந்த சூழல்ல நம்ம விஷயம்தான் மனைவிக்கே தெரிஞ்சிருச்சேன்னு சொல்லி முத்துலட்சுமிய தன்னோட வீட்டுக்கே கூட்டிட்டு வந்திருக்காரு அருள் பாண்டி. இனிமே இவ இந்த வீட்டுல தான் இருப்பா, உனக்கு இஷ்டம் இருந்தா இங்க இரு, இல்லனா வீட்டை விட்டு போயிடுன்னு மனைவி அம்மு கிட்ட சொல்லி இருக்கான் அருள் பாண்டியன். கணவன் வாயிலிருந்து அப்படி வார்த்தைகள் வந்ததோ நொந்து போன அம்மு அருள் பாண்டி கிட்ட சண்டை போட்டிருக்காங்க. அதுக்கு என்கிட்டயே திமிரா பேசுறியான்னு கேட்டு அம்முவை அருள் பாண்டி கண்மூடித்தனமா அடிச்சிருக்காரு. தினமும் நரக வேதனையை அனுபவிச்சுக்கிட்டு இருந்த அம்மு ஒரு கட்டத்துல மனசு உடைஞ்சு போய் தற்கொலை பண்ண முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்காக வீட்டுல இருந்த பூச்சிக்கொல்லி மருந்தை எடுத்து குடிச்சு தன்னோட உயிரை மாய்ச்சுக்கிட்டாங்க. மொத்த உண்மையும் அருள் பாண்டி கிட்ட நடத்தின விசாரணையில தான் தெரிய வந்துச்சு. அடுத்து இது சம்பந்தமா வழக்கு பதிவு பண்ண காவல்துறையினர் அருள் பாண்டியனை ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு போய் தீவிரமா விசாரணை பண்ணிட்டு வர்றாங்க. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவு. நிகழ்தகவு.